தவிர அதிலேயும் ஒரு 18% வரி விதித்தார். அதன் மூலமாக இந்திய பொருட்களை விற்கலாம் என்ற அனுமதியை தந்தார். அதை மோடி அரசு வெற்றி என்று கொண்டாடியது வெட்கக்கேடு. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய அனுமதியின் ரஷ்யாவிடமிருந்து நாம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கு அமெரிக்கா நமக்கு அனுமதி தரவில்லை. அதனால்தான் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். பிப்ரவரி 2026 இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை குறைப்பதாக மோடி வாக்குறுதி கொடுத்துள்ளார். ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் ரோஸ்நெஃப்ட் மற்றும் லூகோயிஸ் மீது அமெரிக்கா விதித்த தடை இந்திய நிறுவனங்கள் அந்த எண்ணெயை கொண்டு வருவதிலே சிக்கல் ஏற்பட்டது. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு ஈரான் இஸ்ரேல் போர் காரணம் என்றாலும் பதற்றம் திடீரென ஏற்பட்டது அல்ல. கடந்த ஆண்டு ஜூன் 13 முதல் 24 வரை 12 நாட்கள் மோதல் நடந்தது. ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையே கடந்த ஆண்டு 12 நாட்கள் மோதல் நடந்தது. அப்போது எந்த தட்டுப்பாடும் ஏற்படவில்லை. ஒன்றிய அரசு முன்கூட்டியே கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு போதுமான அளவில் இறக்குமதி செய்து கையிருப்பு வைத்திருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஒருக்கா போர் நடந்திருக்கு. நமக்கு தேவையானதை கையிருப்பு வைத்திருக்கலாம். ஆனால் கையிருப்பு வைத்திருப்பதற்கு இந்திய அரசு திட்டமிடவில்லை. இந்தியாவில் 2 குடோன் தான் கேஸ் கையிருப்பு வைத்திருப்பதற்கு, அதை விரிவுபடுத்தவில்லை. ஆனால் சீனாவில் 200 நாட்களுக்கு கேஸ் அந்த நாட்டு மக்களுக்கு, நம்மை விட மக்கள் தொகை அதிகம், அவங்களுக்கு 200 நாட்களுக்கு எல்பிஜி கேஸ் கையிருப்பு வைத்திருக்க இன்றைக்கு சீனாவில் வசதி செய்ய தரப்பட்டிருக்கிறது. எனவே மோடி அரசு எல்பிஜி கேஸ் ஸ்டாக் வைத்துக்கொள்ள குறைந்தபட்சம் 100 நாட்களாவது திட்டம் தீட்டியிருக்க வேண்டும். அப்படி 100 நாட்கள் திட்டம் தீட்டி அவர்கள் செயல்பட்டிருந்தால் நிச்சயமாக இந்த தடை ஏற்பட்டிருக்காது. பொதுமக்கள் தடுமாற வேண்டிய நிலை இருக்காது. இப்போ வணிக சிலிண்டருடைய விலை 2014 மே மாதம் 1610 ரூபா. ஆனால் இப்போ 2643 ரூபா. வீட்டு உபயோக கேஸ் 2021 414 ரூபா. தற்பொழுது 928 ரூபா. இப்போ கச்சா எண்ணெய் பேரல் 100 ரூபாய்க்கு விற்குது. ஆனால் என்டிஏ ஆட்சியிலே 2008 கச்சா எண்ணெய் பேரல் 144 ரூபாய் $147 விற்றது. ஆனால் அன்றைக்கு 147 ரூபாய்க்கு விற்ற போதும் கேஸ் தட்டுப்பாடோ அல்லது டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடோ ஏற்படாமல் அன்றைக்கு ஒன்றிய அரசு பார்த்து கொண்டது. எனவே அப்படிப்பட்ட திட்டமிடலை இன்றைய ஒன்றிய அரசு செய்ய தவறிவிட்டது. ஒன்றிய அரசு நினைத்தால் ஒரே உத்தரவின் மூலம் ஒரே நாளில் சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனையை தீர்க்க முடியும். ஆனால் அவர்கள் செய்ய தயாராக இல்லை. அதற்கு அவர்கள் தைரியமும் அவர்களுக்கு இல்லை. குஜராத்தில் ஜாம்நகரில் ரிலையன்ஸ் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கிறது. அது உலகத்திலேயே மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாகும். எனவே அந்த ஆலையில் எவ்வளவு வேண்டுமென்றாலும், எவ்வளவு லட்சம் டன் வேண்டுமென்றாலும் சுத்திகரிப்பு செய்ய முடியும். அதற்கான வசதி குஜராத்திலேயே அவங்க வச்சுருக்காங்க, அவங்களுடைய ஜாம்நகரில் ரிலையன்ஸில். ஆனால் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு குறைந்த விலையில் ரஷ்யா எண்ணெயை வாங்கி இந்தியா பெட்ரோல் டீசல் விலைகளை குறைக்கவில்லை. ஆனால் அந்த குறைந்த விலை எண்ணெயை அம்பானி நிறுவனம் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து லாபம் ஈட்டியது. இது ஒரு காரணம். அதாவது குறைந்த விலைக்கு ரஷ்யாவிலிருந்து வாங்கி அம்பானி நிறுவனம் மூலமாக அதிக விலைக்கு வெளிநாடுகளுக்கு விற்று லாபம் சம்பாதித்தார்கள். இதன் மூலமாகவும் இன்றைக்கு டீசல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க அமெரிக்காவினுடைய அனுமதியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இன்றைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கிறது. இன்று வரை அமெரிக்காவை கண்டித்து பேசவில்லை.